இங்கே ஒரு டாக் ஓடி வந்து யாருன்னே தெரியாத ஒரு ஆள்கிட்ட ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி பாசமாக வாலாட்டிட்டு நிற்கிது. அப்போ டாகை வளர்க்குற பொண்ணு வந்து அவரை தூக்கி விட்டுட்டு அவர்கிட்ட சாரி சொல்லிட்டு அந்த டாகை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறா. அந்த ஆளும் எதுக்குன்னே தெரியல, போகும்போதே அழுதுகிட்டே போகிறான். இப்போ அந்த பொண்ணு அவளோட பர்ஸை மறந்த விட்டுட்டு வந்திருப்பா. அதை எடுக்கலான்னு அவளோட கடைக்கு போவா. அப்போ அங்கே ஒரு ஃப்ளவர் பாட்டும் அவன் வளர்த்த ஆமையும் அங்கே இருக்காது. உடனே பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட இவ கேட்பா, இங்கே யாருனாவது இதுக்கு முன்னாடி நடக்க முடியாதவங்க யாருனாவது வந்தாங்களா அப்படின்னு. அவனும் ஆமாங்க அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே இவளும் ஓடி போய் அவனை தேட ஆரம்பிப்பா. இவ ஏன் அவனை தேடுறானா, அப்படியே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போனால் இப்போ நடக்க முடியாமல் கால் நொண்டிட்டு போனார்ல, அவர் தான் நம்ம கதையோட ஹீரோ பகல் ஃபுல்லாக தண்ணி கேன் போட்டுட்டு நைட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் பார்க்கிங்கில் ஒர்க் பண்ணுறதுக்காக ஜாயின் பண்ணுற ஃபஸ்ட்டு டே அது. அப்போ அங்கே இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த தாத்தாவுக்கு அதுதான் லாஸ்ட் டே. அந்த தாத்தா அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு டிவி பார்க்கறதுக்காக டெய்லியும் அங்கே வருவா. அன்னைக்கு தான் நம்ம ஹீரோ அங்கே ஃபஸ்ட்டு டே ஜாயின் பண்ணுறான் ஒர்க்குக்கு. அப்போ அந்த கண்ணு தெரியாத பொண்ணு எப்பவும் போல் அங்கே டிவி பார்க்கறதுக்காக வந்துடுறா. அவளுக்கு தான் கண்ணு தெரியாது, அப்புறம் எப்படி அவள் டிவி பார்ப்பா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அவள் டிவியில் வர சவுண்டை கேட்டுப்பா. டிவியில் வரவங்க என்ன காஸ்டியூம்ஸ் போட்டிருக்காங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பா. அப்படி தான் இவன் நம்ம ஹீரோ கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிடுறா. அப்படியே அந்த பொண்ணு டெய்லியும் டிவி பார்க்க அடிக்கடி வரா. அப்படியே 2 பேருக்குள்ள நல்ல எண்ணம் வருது. 2 பேரும் ரொம்ப நாள் பேசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஒரு நல்ல பாக்ஸராக இருந்திருப்பான். ஆனால் இப்போ பக்கமே போக மாட்டான். கிடைக்கிற சின்ன சின்ன வேலைலாம் செஞ்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினும் அவளுக்கு கண்ணு தெரியாதுன்றதுனால ஒரு கால் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அவளுக்கு ஏற்ற மாதிரியே அந்த கீபோர்ட்லாம் இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியே எல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அங்கே இருக்க மேனேஜர் மட்டும் இவகிட்ட கொஞ்சம் மோசமாக நடந்துப்பான். இவளும் ஒர்க்கு தான் முக்கியம் அப்படின்றதுனால வேறு வழியே இல்லாமல் அதெல்லாம் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு அங்கே இருப்பா. ஒரு நாள் இந்த மேனேஜர் அவளை கேபினுக்கு கூப்பிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு, வரியா அன்றைக்கி நம்ம வேணால் டின்னருக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான். அதுக்கு அவளும் இல்லை சார் எனக்கு நிறைய வேலை இருக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இக்னோர் பண்ணிட்டா போயிடுறா. அந்த மேனேஜர் காரணம் அதோட சும்மா இல்லாமல் அவளோட வீட்டுக்கு அவளுக்கு முன்னாடி போயிட்டு, இதுதான் உன்னோட வேறு ஒர்க்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவளை வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுறான். போயிட்டு, நான் நிறைய பொண்ணு கூட இருந்திருக்கேன், ஆனால் எனக்கு ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றான். அந்த பொண்ணுமே ரொம்ப பயந்துடுறா. பயந்துட்டு, சார் இங்கேருந்து போயிடுங்க சார், எனக்கு ரொம்பவுமே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. அப்போ கரெக்டாக அந்த டைமில் நம்ம ஹீரோவும் வந்துடுறான். வந்துட்டு அவன் ஆல்ரெடி வேறு பாக்ஸரு, இப்போ வேறு இந்த பொண்ணு வேறு அழறா. இதை பார்த்த உடனே அவனுக்கு செம்ம டென்ஷனாகி அந்த மேனேஜரை போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறான். மேனேஜரை ஹீரோ போட்டு பயங்கரமாக அடித்ததுனால ஹீரோயினி அவனை திட்டிடுறா பயங்கரமாக. நீ இதுமாரி அவனை போட்டு அடித்தா எனக்கு எப்படி ஒர்க்கு, நான் எப்படி அங்கே வேலைக்கு போகிறது, திட்டிடுறா. நீ இனிமேல் ஒர்க்கே போவேணா, நானே உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோயினும் அங்கே ஒர்க் போகிறது இல்லை. 2 பேரும் கொஞ்ச நாளும் பேசிக்கிறதும் இல்லை. ஆனால் ஹீரோ அவள் எங்கே போனாலும் அவளுக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி அவளை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான் வரான், அவளுக்கு பாதுகாப்பாக இருக்கான். அப்புறம் ஹீரோயினும் கொஞ்ச நாள் கழித்து ஹீரோவை மீட் பண்ணி, நீ சொன்ன மாதிரி நானும் அந்த ஒர்க் போகிறதில்ல, ஒர்க் போகிறதே நிறுத்திட்டேன் அப்படின்றா. நீ சொன்ன மாதிரி நீ என்னை பார்த்துப்பியா அப்படின்னு கேட்குறா. இவ்வளோ நாள் 2 பேரும் சொல்லாமலே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் லவ் பண்ணுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படியே 2 பேரும் லவ் பண்ணிட்டு ஜாலியாக இருக்காங்க, அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ தான் ஹீரோக்கு வந்து ஹீரோயினோட கண்ணை சரி பண்ணலாம் அப்படின்னு தோணுது. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுறான் ஹீரோ. டாக்டர் அவளோட கண்ணை பார்த்துட்டு, இது சரி பண்ணிடலாம், ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் பணம் அதிகமாக செலவாகும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ தான் ஹீரோ இந்த பணத்தை எப்படி சேர்க்கறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ ஹீரோ இதுக்கு முன்னாடி பாக்ஸராக இருந்திருப்பான்ல, அதனால் அதுதான் அவனுக்கு ஒரே ஒரு வழியாக இருக்கும். இல்லீகலாக நடக்கிற பாக்ஸிங்கில் கலந்துக்கிட்டு அதில் ஜெயிச்சா நிறைய காசு கிடைக்கும்னு அவனுக்கு அவன் ஃப்ரெண்டு மூலமாக தெரிய வருது. பணம் கிடைச்சிரும். ஆப்ரேஷனும் ஒரு டேட் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த டேட்டில் ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே ஒரு நாள் பேசிட்டு போகிறாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்குறான், உனக்கு எப்போத்துலேருந்து இந்தமாரி பார்வை போயிடுச்சு அப்படின்னு. அப்போ அவள் நடந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறா. அவள் கிராஜுவேஷனுக்காக அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு காரில் போயிட்டுருப்பா. அப்போ மாடியிலேருந்து ஒருத்தன் எரிஞ்சுக்கிட்டே கீழே விழுவான். அதை பார்த்துக்கிட்டே கார் ஓட்டினதுனால இவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடும். அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து தான் இவளுக்கு பார்வை போயிருக்கும். அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போயிருப்பாங்க அந்த ஆக்சிடெண்ட்னால தான். அப்போ தான் இவன் ரியலைஸ் பண்ணுறான், இவன் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி மணி வசூல் பண்ணுறதுக்காக அடியாலாம் ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருப்பான். அப்போ மணி வசூல் பண்ண இடத்துல ஒரு ஆள்கிட்ட காசு கேட்டுகிட்டே இருப்பான். அவன் தர முடியாது, இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்போ அந்த ஆள் வேறு வழியே இல்லாமல் தீக்குளிச்சு அந்த பில்டிங்லேருந்து கீழே விழுந்திருப்பான். அப்போ தான் அவனுக்கு புரியுது, இவனால தான் அந்த பொண்ணுக்கு பார்வையே போயிருக்கு, இவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் இழந்துட்டா அப்படின்னு. இந்த விஷயம் தெரிஞ்சதுலேருந்தே அவன் ரொம்பவுமே மனசுடைஞ்சு போயிடுறான், ரொம்பவுமே அழுகுறான்.
அதனால எப்படியாவது இவளுக்கு பார்வை வர வச்சு இவளை விட்டு தனியா போயிடணும் அப்படின்னு யோசிக்கிறான் இவன். அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து ஐ ஆப்ரேஷனுக்கான டேட் வருது. இவளும் ஆப்ரேஷனுக்கு போயிடுறா. அவனும் வந்துட்டு இல்லீகலா நடக்கிற அந்த ஃபைட்டுக்கு போயிடுறான். அந்த ஃபைட் எப்படின்னா 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கணும். ஆனால் கடைசி வரைக்கும் யார் உயிரோட இருக்காங்களோ அவங்க தான் வின்னரு, அவங்களுக்கு தான் அந்த காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஃபைட்டோட ரூல் இருக்கும். அப்படியே அவனுக்கு ஃபைட்லாம் நடக்குது. அந்த ஃபைட்டில் இவன் ஜெயிச்சிடுறான். ஃபைட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு வேலையை அவனுக்கு வைக்கிறாங்க. என்னென்னா ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளை வந்து இன்னொருத்தருக்கு வந்து கை மாற்றி கொடுக்கணும். கரெக்டாக கொடுத்துட்டா அதுக்கும் கொஞ்சம் காசு தரேன்னு சொல்கிறாங்க. அதனால் அவன் அந்த வேலையும் வாங்கிக்கிறான். பொருள் கை மாற்றி கொடுக்குற வேலை செய்கிறப்ப ஒரு மாஃபியா கேங் வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணிவிட்டு அந்த பொருளை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ ஹீரோவை கத்தியால் கண்ணா பின்னான்னு குத்திட்டு போயிடுறாங்க. அப்படியே அந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினுக்கு வந்து ஆப்ரேஷன்லாம் முடியுது. இவன் வந்து ஒரு அட்ரஸ் சொல்லி அந்த அட்ரஸுக்கு பணம் போகிற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பான். அதனால் ஆப்ரேஷனுக்கு தேவையான பணமும் கிடச்சிடுது. ஹீரோயினுக்கு வந்து கண் பார்வையும் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடுது. ஹீரோயினுக்கு கண் பார்வை தெரிய ஆரம்பித்த உடனே ஹீரோவை தான் தேட ஆரம்பிக்கிறா. எங்கே தேடி பார்த்தாலும் அவன் கிடைக்க மாட்டான். அவனோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கிட்டையும் போய் விசாரிக்கிறான். எங்கே தேடியுமே அவன் கிடைக்க மாட்டான். அதனால் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறான். ஹீரோயினி வந்து கண்ணு தெரியாமல் இருக்கிறப்ப ஒரு வீட்டில் இருந்திருப்பா. அந்த வீட்டில் தான் இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்திருப்பாங்க. இப்போ அந்த இடத்தோட ஓனர் வந்து அங்கே இருக்கவங்க எல்லாரையும் காலி பண்ண வச்சுருப்பான் ஃப்ளாட் கட்டுறதுக்காக. இவளையும் காலி பண்ண சொல்லுவான். ஆனால் இவளுக்கு காலி பண்ணவே மனசு வராது. அப்படியே அந்த வீட்டை காலி பண்ணிடுறா. வேற இடத்துக்கு போயிடுறா. கைவினை பொருட்கள் மாதிரி நிறைய செஞ்சு ஒரு கடை வைக்கிறா. அந்த ஷாப்பில் குட்டி குட்டி பிளான்ஸு பிளேட்ஸு அதெல்லாம் வச்சு விற்கிறா. அந்த இடத்துல ஒருத்தன் வேலை செய்கிறவன் இவகிட்ட லவ் பண்ணுற மாதிரி சொல்கிறான். ஆனால் இவ வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. அவனை மனசில் வச்சுக்கிட்டு இவ கையாலேயே களிமண் பொருட்கள்லாம் செய்யறதுனால ஆக்சிடெண்ட் ஆனவங்க கை கால்லாம் அசைக்க முடியாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் இவ கொஞ்சம் மசாஜ் பண்ணுறதுனால அது கொஞ்சம் சரியாகும். அதையும் ஒரு பார்ட் டைம் வேலை மாதிரி இதை செஞ்சிட்ருக்கா. அப்படி தான் ஒரு நாள் ஒர்க்குக்கு போயிருப்பா. அப்போ ஒரு தாத்தாவுக்கு மசாஜ் பண்ணிகிட்ருப்பா. அவருக்கு மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு பக்கத்து பெட்லேயே நம்ம ஹீரோ நிறைய காயங்களோட அடிபட்டு படுத்திருப்பான். ஹீரோயினையை பார்த்துருவான். பார்த்துட்டும் அவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருப்பான். அவனோட எமோஷனை ரொம்பவுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயினையும் அந்த தாத்தாவுக்கு மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு இவனுக்கு வந்து மசாஜ் பண்ண வருவா. அவனுக்கு மசாஜ் பண்ணுறப்ப சொல்லுவா, உங்களுக்கு நிறைய மசில் லாஸ் ஆகிருக்கு, இதுக்கப்புறமாச்சும் நீங்கள் ஒழுங்காக இருங்க அப்படின்னு சொல்லுவா. அப்படி அவன் மசாஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவளுக்கு அவனோட ஃபீல் வரும். உடனே நேம் போர்டு பார்த்தா வேறு பேர் இருக்கும். அதனால் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே விட்டுருவா. இவனும் அந்த எமோஷன்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இவன் யாருன்னு காட்டிக்காமல் அப்படியே இருப்பான் அமைதியாக. அவளும் உங்களுக்கு உடம்பு சீக்கிரமாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மசாஜ் பண்ணி விட்டுட்டு போயிடுவா. இப்போ நம்ம ஹீரோவும் ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வந்துடுவான். நம்ம ஹீரோயினோட கடைக்கு போவான். கடைக்கு போயிட்டு அவங்க 2 பேரும் லவ் பண்ணும்போது ஒரு செடி வளர்த்துருப்பாங்க. அந்த செடியை வாங்கிக்கிறான். அந்த கடையில் இவன் தான் ஆமை வளர்த்துருப்பான். அந்த ஆமையும் இவன் எடுத்துக்கிட்டு அந்த செடியை வாங்கிட்டு கடையை விட்டு வெளியில் வருவான். இப்போ ஒரு டாக் வந்து அவனை குலைச்சிட்டு அப்படியே பாசமாக வாலாட்டிட்டு நிற்கிது. அவளுக்கு கண்ணு தெரியாமல் இருக்கும்போது இவன் கிஃப்ட் பண்ணியிருப்பான். அந்த டாக் தான் இது. அந்த டாக் வந்து இவனை கண்டுபிடிச்சிட்டு இவங்கிட்ட வந்து குலைக்குது. இப்போ அவளுக்கு தான் இவ யாருன்னே தெரியாதுல்ல. அதனால் அவனை தூக்கி விட்டுட்டு சாரி சொல்லிட்டு டாகை கூட்டிகிட்டு போயிடுறா. ஷாப்புக்கு போயிட்டு பார்க்குறா. பார்த்த உடனே அந்த இடத்துல அந்த ஆமையும் அந்த ஃப்ளவர் பாட்டும் அங்கே இல்லை. அதனால் அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்குறா. நடக்க முடியாதவர் ஒருத்தர் வந்து அந்த ஃப்ளவர் பாட்டை வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட அவ கண்டிப்பாக அது நம்ம லவ்வராக தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறா. இவளும் அழுதுகிட்டே அப்படியே ஓடி போய் தேடுறா. டக்குன்னு அந்த இடத்துல அவன் இருக்கானான்னு பார்க்கலான்னு. அந்த இடத்துல அவன் இல்லை. சுற்றி அந்த ரோடுங்களே தேடுறா. அவன் கிடைக்கவே இல்லை. அப்புறம் அவன் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேட்குறா. அங்கேயும் அவன் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு அந்த ஆமையை அவர் தான் வளர்த்துருந்தாரு. ஸ்டார்டிங்கில் 2 பேரும் லவ் பண்ணும்போது ஹீரோயின் வந்து கேட்பாங்க, இந்த ஆமையை நீங்கள் வச்சிருக்க, இது வந்து குளத்துல இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறா அவ. அதுக்கு நம்ம ஹீரோ எதுவும் சொல்லாமல் அப்படியே விட்டுடுறான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவன் எங்கே இருப்பான்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ ஹீரோயினி அங்கே ஒரு குளம் இருக்கும், அங்கே அவன் இருக்கானான்னு தேடி பார்க்கறதுக்காக போகிறான். ஹீரோயினி நினச்ச மாதிரியே அந்த ஆமையை குளத்துல விட்டுருவான். நம்ம ஹீரோயினியும் அவனை பார்த்து சொல்கிறா, நான் தான் சொன்னேன்ல எனக்கு பார்வை தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு வாட்டியாச்சும் உன்னை கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னு, நீ ஏன் என்னை விட்டு போன அப்படின்னு கேட்டு சண்டை போடுறான். சண்டை போட்டுட்டு 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. 2 பேரும் மாற்றி ஐ லவ் யூ சொல்லிக்கிறாங்க. எப்படியோ ஒன்று சேர்ந்துட்டாங்க. எவ்வளோ அழகான ஒரு காதல் கதைல. இந்த படம் பார்த்து எனக்கு கொஞ்சம் எமோஷன் ஆச்சு. அதே மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒரு அழகான அமைதியான காதல் கதை. இந்த கதை பிடிச்சிருந்ததா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். லவ் பண்ணுறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். லவ் பண்ணாதவங்களுக்கும் இந்த படம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும்.
இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உண்மையாலுமே அது பெரிய விஷயம்தான். எனக்காக இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்களாம் கமெண்ட்டில் ஒரே ஒரு ஒயிட் ஆர்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் இது வரைக்கும் யார் யார் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த லவ் ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நன்றி மக்களே, எனக்காக இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்காக.